இந்த மோதிரம் இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்திருக்கேன். உன்கிட்ட எப்படி இது வந்துச்சு? இந்த மோதிரம் எங்க அப்பா என்கிட்ட கொடுத்தத. அப்படின்னா ராஜன் உங்க அப்பாவா? ஆமா, என் சின்ன வயசுலயே அவரை கொன்னுட்டாங்க. ஆனா இது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாதா? தம்பி, அவரை பத்தி தெரியாத பிக் ஷாட் ஒருத்தன் கிடையாது இந்த உலகத்துல. சென்னை போட்ல வச்சு தேஜா கேங் ஆள் அடிச்சது நீங்களா? அதுவும் ராஜன் மாதிரியே ஒரே கிக்ல. சர்வா பாயில இருந்து வர வேண்டிய அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக கோபால் சாமியோட கண்கள் துடிச்சுக்கிட்டு இருந்தது. வாங்கின பார்சலுக்கு பணம் கொடுக்கல, அப்பாவை பத்தி தப்பா பேசினா அதான். சர்வா பேசி முடிக்கிறதுக்குள்ள அவனோட காலடியில முட்டி போட்டாரு வக்கீல் கோபால் சாமி. அவரோட கண்கள் கலங்கி இருந்தது, அவரோட கைகள் நடுங்கினாலும் சர்வாவோட காலை இறுக்கமா பிடிச்சிருந்தது. உங்களுக்காக ஒரு சாம்ராஜ்யமே காத்துக்கிட்டு இருக்கு டைகர். அதியமான் சாரியே வேதிகாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய ரகசியம் இல்லாம இருக்காது. என் ஃபேமிலி பேக்ரவுண்ட் பத்தி தெரிஞ்சிருந்தோம் எந்த தைரியத்துல என் ஹஸ்பண்ட் அரெஸ்ட் பண்ணீங்க இன்ஸ்பெக்டர்? ஐஜி லெவல் பிரஷர் மேடம். அவர் அரெஸ்ட் பண்ணது அவரோட சேஃப்டிக்கு தான். சும்மா பேசணும்னு பேசாதீங்க சார். எங்களுக்கு இப்போ எங்க மாப்பிள்ளை வெளியே வரணும். வரலனா எங்க அப்பா அதியமான் இங்க வருவார். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். அப்படின்னு இன்ஸ்பெக்டர் மிரட்டினாங்க வேதிகாவோட அம்மா திலகா. அந்த சிட்டியோட மிகப்பெரிய கோடீஸ்வரன் அதியமான். அதியமானோட பொண்ணு தான் திலகா. ஒரு எதிர்பாராத சம்பவத்தால சாதாரண டெலிவரி பாய் சர்வாவை தன்னோட ஒரே பேத்தி வேதிகாவுக்கு அதியமான் திருமணம் செஞ்சு வச்சாரு. வேதிகா உட்பட யாருக்குமே சர்வாவை பிடிக்கல. ஆனா அதியமான் பேச்ச தட்டுறதுக்கு அந்த வீட்டுல யாருக்குமே தைரியம் கிடையாது. சர்வாவை கேவலமா நடத்துறது, வீட்டு வேலை விடுறது, அவமானப்படுத்துறதுன்னு எவ்வளவோ டார்ச்சர் பண்ணி பார்த்துட்டாங்க திலகா. ஆனாலும் அவன் வேதிகாவை விட்டு போகவே இல்லை. பத்தாத குறைக்கே வேதிகா அவனை பாக்குறப்பெல்லாம் திட்டிட்டு இருந்தா. அப்படி இருந்தோம் சர்வாவை போலீஸ் அரெஸ்ட் பண்ணினதும் அவனுக்காக ஏன் அவங்க சண்டை போடுறாங்க? அங்கதான் கதையில ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அதே நேரத்துல சர்வாவும் அவர்களுக்கு ஒரு ட்விஸ்ட் வச்சிருந்தா. அது என்னன்னு தெரிஞ்சுக்க இந்த கதையை முழுசா கேட்கலாம் வாங்க. மேலிடத்து ஆர்டர் மேடம். நான் என்ன செய்ய முடியும்? உங்க புருஷன் மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் எனக்கு புரியுது. அதை கேட்டதுமே வேதிகாவுக்கும் திலகாவுக்கும் சிரிப்பு வர ஆரம்பிச்சிருச்சு. திலகா தலையில அடிச்சுக்கிட்டு சிரிக்க வேதிகாவும் சிரிப்பு அடக்க முடியாம பேசினா. பாசமா இவன் மேலையா? இப்ப இவ்வளவு நேரமும் பாசத்துலதான் இவனை கூட்டிட்டு போக வந்திருக்கோம்னு நினைச்சீங்களா இன்ஸ்பெக்டர்? இந்த சர்வா சனியனை என் பொண்ணுக்கு கட்டி வச்சு வாழ்க்கையவே நாசம் பண்ணிட்டாரு எங்க அப்பா. அவருக்கு தெரியாம டிவோர்ஸ் அப்ளை பண்ணி நாளைக்கு தான் கடைசி ஹியரிங். இந்த நேரம் பார்த்து இவனை தூக்கி நீங்க ஜெயில வச்சிருக்கீங்க. அநியாயமா ஒரு டிவோர்ஸ கெடுத்த பாவம் உங்களுக்கு வேணாம் சார். திலகா சொன்னது கேட்டு இன்ஸ்பெக்டர் உட்பட எல்லோருமே அதிர்ச்சியானாங்க. இருந்தாலும் ஐஜி சொன்னதை மீற முடியாத இன்ஸ்பெக்டர், எனக்கு உங்க அவசரம் புரியுது, ஆனாலும் வெளியில விட முடியாது மேடம். அதுவும் இல்லாம அவர் மேல ஒரு 307 வேற அப்ளை ஆகிருக்கு. அதுக்கு வேற எஃப்ஐஆர் போடணும். 307 என்கிற வார்த்தையை கேட்டதும் வேதிகாவுக்கு ஷாக்காக இருந்தது. அட்டெம்ப்ட் மர்டர் கேஸ் வாங்குற அளவுக்கு இந்த சனியா என்ன செஞ்சது? என்ன நடந்ததுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்ல ரெண்டு பேருக்கும் நம்ப முடியாத அளவுக்கு மிரண்டு போனாங்க. இத்தனை நாள் வீட்டு வேலை செஞ்சு சாதுவா இருந்த சர்வா தன்னோட நிஜ முகத்தை காட்ட ஆரம்பிச்சது அவங்களுக்கு பேரதிர்ச்சியா இருந்தது. எப்பவும் போல சாப்பாடு டெலிவரி பண்ண போனா சர்வா இந்த முறை ரொம்ப தூரத்துல இருந்த ஒரு பெரிய ஃபேக்டரிக்கு போனா. அவன்கிட்ட இருந்து சாப்பாடு வாங்கிட்டு போக வந்தா ஒரு பெரிய ரவுடி. நல்ல காட்டெருமை மாதிரி 6 அடி இருந்தா அவன். சாப்பாடு வாங்கிட்டு பணம் கொடுக்காம திரும்பி போன அவன் கிட்ட, அண்ணா இன்னும் பணம் தரல, 650 ரூபாய். சர்வா கேட்டுக்கிட்டே இருக்கும்போது அவன் கண்ணத்திலேயே பலார்னு அரைஞ்சா அந்த ரவுடி. இப்ப அரைஞ்சல அது 600. சர்வா மூஞ்சி செவந்து போய் நிமிந்து பாக்கிறதுக்குள்ள அடுத்த அரை விழுந்துச்சு. ரவுடியா அவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டே பில்டிங்குக்குள்ள நுழைஞ்சா. கேட் ஓரமா இருந்த ஐஸ் ஸ்கேனர்ல ரவுடி பார்த்ததும் அந்த கேட் திறந்தது. ரவுடி அந்த ஃபேக்டரியோட பெரிய கேட்டை மூடுறதுக்கு முன்னாடி பாவமா பேசினா சர்வா. தப்புண்ணா, எக்ஸ்ட்ரா ஒரு அடி வேணா அடிச்சுக்கோங்க, பணத்தை மட்டும் கொடுத்துருங்கடா. நீ ஒரு அப்பனுக்கு பிறந்தவனா இருந்தா உள்ள வந்து காசை வாங்கிக்கடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரவுடி கதவை மூடின அடுத்த நொடி சர்வா உடம்பு நெருப்பு மாதிரி பத்திக்குச்சு. யாருக்கும் தெரியாத ஒரு கருப்பு வரலாறு சர்வாவுக்கு இருந்துச்சு. அவனோட பொண்டாட்டிக்கு கூட தெரியாத ஒரு பக்கம். சின்ன வயசுல சர்வாவோட கண்ணு முன்னாடியே அவங்க அப்பாவை சுட்டு கொண்டாங்க. அவங்க அப்பாவுக்கு அப்புறம் ஒரு பெரிய சாம்ராஜ்யமே அவனுக்காக காத்துக்கிட்டு இருந்தாலும் ஒரு சாதாரண டெலிவரி பாயா, ஒரு வீட்டோட அடிமை மாப்பிள்ளையா அவன் வாழ்ந்துகிட்டு இருந்தான். எந்த ஈகோவை யாரும் தொடக்கூடாதுன்னு அவன் நினைச்சானோ அது அந்த ரவுடி அந்த செகண்ட் தொட்டு இருந்தா. அங்கதான் இந்த மொத்த கதையை மாறப்போகுது. ஒரு செகண்ட் கூட கேப் விடாம அந்த கேட்ட கோபமா தட்டிக்கிட்டே இருந்தா சர்வா. டமா டமார்னு சத்தம் கேட்க அந்த ரவுடிகளுக்கெல்லாம் தலைவனாய் இருந்த வயசான தாதா இத கவனிச்சு கேள்வி கேட்டாரு. எந்த பரதேசிடா இப்படி கேட்டு தட்டுறது? இதெல்லாம் கவனிக்க மாட்டீங்களாடா? அது ஒரு டெலிவரி பண்ற சின்ன பய தலைவா. நம்மள தவிர யாருக்கும் அந்த கேட்டு துறக்காது. காசு கொடுத்து பொருள் வாங்குடான எத்தனை தடவை சொல்றது? அப்புறம் கொள்ளையடிச்ச காசு எல்லாம் எப்படி தாண்டா செலவு பண்றது? தாதா சொன்னதை கேட்டு எல்லா ரவுடிகளும் சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா யாருமே எதிர்பார்க்காத ஒரு விஷயத்த சர்வா பண்ணா. அந்த கேட்டை திறக்கிறதுக்கு என்னென்னமோ செஞ்சு பார்த்தவன் யதார்த்தமா அந்த ஸ்கேனர்ல கண்களை ஸ்கேன் பண்ணினான். அடுத்த நொடி அங்க இருக்கிற சைரன்கள் அலற ஆரம்பிச்சது. அந்த கேட்டும் தானா திறந்தது. கேட் திறந்த வேகத்துக்கு சர்வா உள்ள நடந்து வந்தா. அதை பார்த்து அந்த காட்டெருமை ரவுடி கத்திக்கிட்டே ஓடி வந்தா.
டேய் அங்கே நின்றா, பெரிய புடுங்கி மாதிரி உள்ள வர. ரவுடியை பார்த்ததும் புயல் வேகத்துல ஓடி வந்த சர்வா அந்த ரவுடி எதிர்பார்க்காத ஒரு நொடியில அவன் கழுத்திலேயே ப்ரூஸ்லி மாதிரி உதைச்சான். அவ்வளவுதான், அந்த ரவுடி ஒரு பெரிய யானை மாதிரி கீழே விழுந்தான். அவ்வளவு பெரிய ஆள் கீழே விழுந்ததை பார்த்து மத்த ரவுடிங்க பதறி போய் பின்னாடி போனாங்க. இத கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத தாதா உட்கார்ந்திருந்த சேர்ல இருந்து தடுமாறி கீழே விழுந்து எந்திரிச்சாரு. சர்வா அடிச்ச அடிய இதுக்கு முன்னாடி அவர் பார்த்திருக்காரு. அந்த ரவுடி அடிச்ச சர்வா ரவுடி பாக்கெட்ல இருந்து தேவையான பணத்தை எடுத்துட்டு மிச்ச பணத்தை அவன் மூஞ்சிலேயே தூக்கி வீசிட்டு வெளியே போனான். ஆனா தாதாவுக்கு பயத்துல பேச்சு வரல. சுத்தி இருந்த ரவுடிங்க அவரை கை தாங்கலா தூக்கினாங்க. டேய், அவ யாரா? அவ அடிச்ச அடிய இதுக்கு முன்னாடி அடிச்சது ஒரே ஒரு ஆளுதான். அவன் பார்த்த பார்வையில அந்த கேட்டு திறந்திருக்குன்னா கண்டிப்பா இவ அவரோட பையனாதான் இருக்கணும். டைகர் உயிரோட இருக்கான அண்டர் கிரவுண்ட் சிண்டிகேட்டுக்கு நியூஸ் அனுப்புங்கடா. அந்த தாதா கத்திட்டு கீழே விழுந்தாரு. அடுத்த நொடி மும்பை, வைசாக், டெல்லி, கொல்கத்தா, ஆந்திரான போன் கால் பறந்துச்சு. சர்வா விட்ட கேக் சிசிடிவி வீடியோவா பெரிய பெரிய டான்களோட கைக்கு போய் சேர்ந்துச்சு. இந்தியா முழுக்க இருந்த அத்தனை ரவுடிகளோட மண்டையிலையும் ராஜனோட பேர் தான் தோணுச்சு. அவங்களோட உதடுகள் முணுமுணுத்தது ஒரே ஒரு பேரதா, அது டைகர். வாட் நான்சென்ஸ்! இந்த பேய் கதைய எங்களை நம்ப சொல்றீங்களா இன்ஸ்பெக்டர்? அவனே ஒரு புள்ள பூச்சி. நம்புறது நம்பாதது உங்க இஷ்டம். ஆனா இது ஐஜி நம்புறாரு, அதனால சட்டம் தன் கடமையை செய்யும். இதை கேட்டு கோபமான திலகா, ரொம்ப வசதியா போச்சு இன்ஸ்பெக்டர். உங்ககிட்ட போலீஸ் துறை இருக்குன்னா எங்க கிட்ட சட்டத்துறை இருக்கு. 2 கோடி ரூபாய் செலவு பண்ணி இந்தியாவோட டாப் வக்கீல் கோபால் சாமிய எங்க டைவர்ஸ் கேஸ்க்கு அப்பாயிண்ட் பண்ணிருக்கோம். அவர் வந்து ஜாமீன் கேட்டா நீங்க கொடுத்துதானே ஆகணும். கோபால் சாமி பேரை கேட்டதும் பதறி போய் எழுந்திருச்சாரு இன்ஸ்பெக்டர். அவங்க கிட்ட இன்ஸ்பெக்டர் சமாதானம் பேசுறதுக்கு முன்னாடியே போலீஸ் ஸ்டேஷனுக்கு வெளியில ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் கப்பல் மாதிரி வந்து நின்னுச்சு. அதுக்கு பின்னாடி இன்னும் 3 கார் வந்து நின்னுது. காருக்குள்ள இருந்து போன் பேசிக்கிட்டே இறங்கினாரு கோபால் சாமி. ஹைதராபாத்ல இருந்து எனக்கு இப்போதான் நியூஸ் வந்தது. மொத்த அண்டர் கிரவுண்டும் ஹை அலர்ட்ல இருக்கிறதா கேள்விப்பட்டேன். நீங்க மீட்டிங் அரேஞ்ச் பண்ணுங்க. ஒரு சின்ன ஜாமீன் கேஸ் நான் முடிச்சிட்டு வந்துடுறேன். கோபால் சாமி அந்த போலீஸ் ஸ்டேஷன் கேட்ட தாண்டி உள்ள நுழைஞ்சதும் சாதாரண கான்ஸ்டபிள், செயின் ஸ்நாச்சிங் திருடன்ல இருந்து பெரிய பெரிய வக்கீல் வரைக்கும் எல்லாரும் வணக்கம் வச்சு வழி விட்டாங்க. கோபால் சாமி போலீஸ் ஸ்டேஷன் உள்ள நுழைஞ்சதும் அவர் கேட்காமலே அவருக்கு ஒரு சேரை கொண்டு வந்து போட்டாங்க. இன்ஸ்பெக்டர் கால் நடுங்க எழுந்து நின்னாரு. அவர் கிட்ட வந்த திலகா, சார், இந்த விஷயம் எதுவும் அப்பாவுக்கு தெரியாது. நீங்களும் காது வச்ச மாதிரி ஜாமீன் எடுத்து கொடுத்துட்டா நாளைக்கு டைவர்ஸ் நல்லபடியா முடிஞ்சிரும். என் பொண்ணுக்கு புது லைஃப் அமைஞ்சிரும். அதான் நான் வந்துட்டல, நான் பாத்துக்கிறேன். நீங்க இங்க வெயிட் பண்ணுங்க. கோபால் சாமி எந்த அறிவிப்பும் இல்லாம குற்றவாளிகள் இருக்கிற செல் நோக்கி நடந்தாரு. அவரை வழிமறிச்ச இன்ஸ்பெக்டர், சார் ப்ளீஸ் சார், மேலெடுத்த ஆர்டர் சார். என்னோட சுப்பீரியர்ஸ் யார் வந்தாலும் விட வேணாம்னு சொல்லியிருக்காங்க சார். அடுத்த வாரத்துல இருந்து நான் ஹைகோர்ட் ஜட்ஜ். உங்க கேஸ் எல்லாம் ஏன் கிட்ட தான் வரணும். போய் உங்க சுப்பீரியர்ஸ் கிட்ட இதையும் சொல்லுங்க. நான் மூவ் அவே. கோபால் சாமி செல்லில் இருக்கிற சர்வாவை பார்க்க சர்வாவன் தலைய தொங்க போட்டுக்கிட்டு எழுந்து வந்தா. ஏற்கனவே மியூச்சுவலா டிவோர்ஸ் தர மாட்டேன்னு உயிர் எடுத்துக்கிட்டு இருக்க. இப்ப பெரிய புடுங்கி மாதிரி சண்டை வேற போட்டிருக்க. என்னடா நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? டிவோர்ஸ் எல்லாம் தர முடியாது சார். வேதிகா நல்லவ. அவளை குழப்பறது அவங்க அம்மா தான். என்னைக்கா இருந்தாலும் வேதிகா என் காதல புரிஞ்சுப்பா. கிழிப்பா. அவங்களுக்கு 200 கோடிக்கு மேல சொத்து இருக்கு. ஆனா நீ 5க்கும் 10க்கும் அலையிற டெலிவரி பாய். உனக்கே உன் தகுதி தெரிய வேணாம். டிவோர்ஸ்க்கு ஒத்துக்க முடியாத. எரிச்சலான கோபால் சாமி சட்டென்று சர்வாவோட சட்டையை பிடிச்சாரு. சர்வா அவனோட படத்துக்கு அவரோட கையை பிடிச்சு முறுக்க அவரால் ஈடு கொடுக்க முடியல. அப்போதான் சர்வாவோட கையில இருக்க டைகர் மோதிரத்தை அவர் கவனிச்சாரு. 20 வருஷமா எதை பார்க்க முடியாம அவர் திணறிக்கிட்டு இருந்தாரோ அந்த நொடி அது அவரோட 2 கண்ணாரையும் பார்த்து மிரண்டு போனாரு. அவர் முதுகு தண்டுல ஈடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அந்த மோதிரத்தை தொட்டு பார்த்துக்கிட்டு பதற ஆரம்பிச்சாரு. இந்த மோதிரம், இதுக்கு முன்னாடி இதை நான் பார்த்திருக்கேன். உன்கிட்ட எப்படி இது வந்துச்சு? அவர் பதறத பார்த்து கையை விட்ட சர்வா பொறுமையா பதில் சொன்னா. அந்த பதில் சர்வாவோட வாழ்க்கையவே புரட்டி போட போகுதுன்னு அந்த நொடி வரைக்கும் அவனுக்கு தெரியாது. இந்த மோதிரம் எங்க அப்பா என்கிட்ட கொடுத்தத. அப்படின்னா ராஜன் உங்க அப்பாவா? ஆமா, என் சின்ன வயசுலயே அவரை கொன்னுட்டாங்க. ஆனா இது யாருக்கும் தெரியாது. யாருக்கும் தெரியாதா? தம்பி, அவரை பத்தி தெரியாத பிக் ஷாட் ஒருத்தன் கிடையாது இந்த உலகத்துல. சென்னை போட்ல வச்சு தேஜா கேங் ஆள் அடிச்சது நீங்களா? அதுவும் ராஜன் மாதிரியே ஒரே கிக்ல. சர்வா பாயில இருந்து வர வேண்டிய அந்த ஒரே ஒரு வார்த்தைக்காக கோபால் சாமியோட கண்கள் துடிச்சுக்கிட்டு இருந்தது. வாங்கின பார்சலுக்கு பணம் கொடுக்கல. அப்பாவை பத்தி தப்பா பேசினா அதான். சர்வா பேசி முடிக்கிறதுக்குள்ள அவனோட காலடியில முட்டி போட்டாரு வக்கீல் கோபால் சாமி. அவரோட கண்கள் கலங்கி இருந்தது. அவரோட கைகள் நடுங்கினாலும் சர்வாவோட காலை இறுக்கமா பிடிச்சிருந்தது. உங்களுக்காக ஒரு சாம்ராஜ்யமே காத்துக்கிட்டு இருக்கு டைகர். அதியமான் சாரியே வேதிகாவுக்கு உங்களை கல்யாணம் பண்ணி வச்சிருக்காருன்னா ஒரு மிகப்பெரிய ரகசியம் இல்லாம இருக்காது. யாருக்குமே தெரியாத ஒரு பெரிய கனெக்ஷன் அதியமான் குடும்பத்துக்கும் உங்க அப்பாவுக்கும் இருக்கு. உங்க அப்பாவோட சாவுக்கும் அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு மர்மம் இருக்கு. ஆனா இப்ப பிரச்சனை அது இல்ல. ஈசல் கூட்டம் மாதிரி உங்களை தேடி இந்தியா முழுக்க இருக்கிற எல்லா கேங்ஸ்டரும் கிளம்பி வந்துகிட்டு இருக்காங்க. நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்ல. என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்றேன்.
அது வரைக்கும் இங்க வெயிட் பண்ணுங்க. கோபால்சாமி சொல்லிட்டு இருந்து போக தன் வாழ்க்கையில எது நடக்க கூடாதுன்னு சர்வா நினைச்சானோ அது அவன் கண் முன்னாலேயே நடந்துகிட்டு இருந்தத சர்வா பார்த்தா. கோபால்சாமி அவசரமா வரத பார்த்து அவரை வரி மறிச்சா திலகா. என்ன சொல்றா சார் அந்த புறம்போக்கு? இந்த வார்த்தையை கேட்டதும் கோபால்சாமி வெடுக்குன்னு திரும்பி மறைச்சாரு. அவரு புறம்போக்கா? உங்க மொத்த சொத்தை 10 மடங்கு சேர்த்து கொடுத்தாலும் அவரோட தகுதிக்கு ஈடாகாது. அவரை கல்யாணம் பண்ணினதுக்கு உங்க பொண்ணு லக்கி. கோபால்சாமி இப்படி சொன்னதும் மொத்த போலீஸ் ஸ்டேஷனையும் ஆதர வச்சது. ஒன்னும் புரியாத வேதிகா கோபமா கோபால்சாமி முன்னாடி வந்தா. உங்களையும் ஏமாத்திட்டான் அந்த ஃப்ராடு. அப்ப எனக்கு டிவோர்ஸ் வாங்கி தர மாட்டீங்க அதானே? இனி உனக்கு டிவோர்ஸ் வேணும்னா அவரா கொடுத்தாதான் உண்டு, வேற யார் நினைச்சாலும் கிடைக்காது. கோபால்சாமி அப்படி சொன்னதும் திலகாவுக்கும் வேதிகாவுக்கும் தூக்கி வாரி போட்டுச்சு. கோபால்சாமி எதுவும் பேசாம திரும்பி போக திலகா கோபமா ஜாடை பேசினா. இவர் இல்லனா 1000 வக்கீல் இருக்காங்க, நான் எப்படியும் டிவோர்ஸ் வாங்கிடுவேன். அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது மிஸ்ஸஸ் திலகா. சர்வா சாருக்கு ஆதரவா நான் வந்து வாதாடுவேன். அதுவே ஒரு வாரம் தள்ளி போனா நான் அங்க ஜட்ஜா உட்கார்ந்து இருப்பேன். உங்களால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கங்க அப்படின்னு கோபால்சாமி சொன்னதும் அதை கேட்ட சுத்தி இருந்தவங்க ஸ்தம்பிச்சு போயிட்டாங்க. உண்மையாவே சர்வா அவ்வளவு பெரிய ஆளான நினைச்சு எல்லாரும் பிரமிப்பா அவனை திரும்பி பார்த்தாங்க. ஆனா கோபால்சாமி அந்த போலீஸ் ஸ்டேஷனை விட்டு கால் எடுத்து வைக்க போன அடுத்த நிமிஷம் ஒரு பெரிய ஹெலிகாப்டர் அந்த ஸ்டேஷனுக்கு வெளியில வந்து இறங்கிச்சு. யாருமே எதிர்பாராத ஒரு பெரிய திருப்பம் அங்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. நீ யாரு மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்த என்று வேதிகா கேள்விகளால் துளைக்க சர்வா எதுவும் பேசாமல் உள்ளே சென்று கதவை மூடி திரும்பி நின்றான். வேதிகாவின் கேள்விகள் சர்வாவின் காதுகளில் எதிரொலிக்க சர்வாவுக்கு தனது கடந்த கால நினைவுகள் கண்முன் பிளாஷ் ஆக்கின. உண்மையில நான் யாரு? பாம்பேல எனக்கு என்ன நடந்துச்சு? எனக்கும் தி கிரேட் டைகர் ராஜனுக்கு உள்ள தொடர்பு என்னன்னு விஷயமே தெரியாதா மேடம்? இன்னைக்கு யாரோ ஒரு டெலிவரி பையன் மினிஸ்டர் மகனா அடி புரட்டி எடுத்துட்டான் போல. அதான் ரோடு வெறிச்சோடி கிடக்கு. நாடி நரம்பெல்லாம் ரத்த வெறி ஊறி போனவனாலதான் இவ்வளவு கொடூரமா அடிக்க முடியும்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் பயந்து போயிருக்காங்களாம் என்று கேப் டிரைவர் உற்சாகமாக சொல்ல வேதிகா சர்வாவை ஓரக்கண்ணில் பார்த்தாள். சர்வா எதுவும் நடக்காதது போல அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். சர்வா மும்பையில் பிறந்து சிறு வயதிலேயே தனது அப்பா அம்மாவை இழந்து சென்னையில் ஃபுட் டெலிவரி பாயாக வேலை செய்து வந்தான். ஒரு நாள் 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு டெலிவரிக்கு சென்ற சர்வாவின் தலையில் யாரோ அடிக்க மயக்கமடைந்தான். திடீரென கண் விழித்து பார்த்தபோது வேதிகாவின் ஹோட்டல் ரூமில் அரைகுறை ஆடையுடன் இருவரும் இருக்க அங்கு வந்த வேதிகாவின் தாத்தா அதியமான் இந்த பிரச்சனையை ஊருக்கு தெரியாமல் மறைக்க சர்வாவுக்கும் வேதிகாவுக்கும் திருமணம் செய்து வைத்தார். சர்வா வேதிகாவின் திருமணம் அவளின் அம்மா அம்பிகாவுக்கு பிடிக்காமல் போக ஒட்டுமொத்த குடும்பமும் சர்வாவை சம்பளம் இல்லாத வேலைக்காரனை போல நடத்தியது. துணி துவைப்பதில் ஆரம்பித்து வேதிகாவுக்கு டிரைவராக வேலை செய்வது வரை அனைத்து வேலைகளையும் இழுத்து போட்டு செய்தான். இதற்கிடையில் கிடைக்கும் நேரத்தில் டெலிவரி பாய் வேலையும் செய்து வந்தான். இன்னொரு புறம் வேதிகா குடும்ப பிசினஸில் நஷ்டம் ஏற்பட்டதை சரி செய்ய பிசினஸ் லோனுக்காக பேங்காக அலைந்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் டெலிவரி பாய் டிரஸில் சர்வா ஹோட்டலில் இருந்த வேதிகாவை பிக்கப் செய்ய போக அங்கு ஒரு பணக்கார இளைஞன் வேதிகாவிடம் பம்பிழுத்துக் கொண்டிருப்பதை பார்த்து அதிர்ச்சி அடைந்தான். வேதிகா என்னாச்சு? என்ன பிரச்சனை? ஹலோ மிஸ்டர், அவ என்னோட வைஃப். பிரச்சனை பண்ணாம போறீங்களா? தோ பாருடா டேய், நான் யாருன்னு தெரியும்ல, மினிஸ்டர் பையன். நீ வாச்சலும் போலாம், அவன் கிடக்குறான் டெலிவரி பையன். டேய் கைய விடுடா, பொறுக்கி விடுடா. வேதிகா அலறுவதைக் கண்டு சர்வாவின் கண்கள் கொதித்தது. உடனே சர்வா அந்த மினிஸ்டர் மகனின் கையை இறுக்கி பிடித்து முறுக்க அவன் வலியில் துடித்தான். உடனே மினிஸ்டரின் பாடிகார்ட்ஸ் சர்வாவை அடிக்க சர்வாவின் உடம்புக்குள் சாமி வந்தது போல அவர்களை புரட்டி எடுத்தான். சர்வாவின் ஒவ்வொரு அடியும் இடி போல விழுந்தது. அதை பார்த்த வேதிகாவுக்கு சாதுவாக இருந்த தன் கணவனா இது என பேரதிர்ச்சியில் உறைந்தாள். மினிஸ்டர் மகன் உட்பட அவனது அடியாட்கள் ரத்த வெள்ளத்தில் இருக்க வேதிகா சர்வாவை தடுத்து நிறுத்தினாள். அப்போது சர்வா, டேய், இதுக்கப்புறம் எந்த பொண்ணு மேலேயாச்சும் கைய வைக்கணும்னு நினைச்ச உன்னை போத்த இடத்துலயே குழி தோண்டி புதைச்சிடுவேன். சர்வா ஸ்டாப் இட். போதும், அவனை விடு. லோன் விஷயமா பேங்க் மேனேஜர் வர சொல்லிருக்காங்க. ஏற்கனவே டைம் ஆச்சு, போலாம் வா. தனது பைக்கில் வேதிகாவை பேங்கில் டிராப் செய்துவிட்டு அங்கிருந்து கிளம்பினான். அதற்குள் மினிஸ்டரின் மகனை சர்வா அடித்த செய்தி சிட்டி முழுவதும் ட்ரெண்டிங் நியூஸ் ஆனது. தனது மகன் உயிருக்கு போராடும் நிலையில் இருப்பதை பார்த்து கோபத்தில் மினிஸ்டர் டிஜிபிக்கு கால் செய்தார். யோ டிஜிபி, என் பையனை எவனோ சர்வான் ஒரு டெலிவரி பாய் அடிச்சிருக்கான். அவனை இன்னும் 1 மணி நேரத்துல கண்டுபிடிச்சு என் கண்ணு முன்னாடி நிறுத்துற இல்ல அவ்வளவுதான் நீ. மினிஸ்டரின் கால் கட்டாக அதற்குள் அங்கு வந்த ஒரு கான்ஸ்டபிள், சார், யாரோ சர்வான ஒரு டெலிவரி பாய் உங்களை பார்க்க பிரச்சனை பண்ணுவதாக டிஜிபியிடம் சொல்ல அவனை உள்ளே வர சொன்னார் டிஜிபி. டெலிவரி பாய் டிரஸில் சர்வா அமைதியாக உள்ளே நுழைய அதுவரை தனது சேரில் சாய்ந்து கொண்டிருந்த டிஜிபி சர்வாவை பார்த்து சேரில் இருந்து எழுந்து பேரதிர்ச்சியுடன் பேச ஆரம்பித்தார். உங்களை எங்கேயோ பார்த்திருக்கனே. நீங்க இதுக்கு முன்னாடி பாம்பேல இருந்தீங்களா? நான் இல்ல சார், என் அப்பா தான் அங்க ஒர்க் பண்ணிட்டு இருந்ததா கேள்விப்பட்டிருக்கேன். ஓ,
அப்ப டைகர் ராஜனை பத்தி ஏதாச்சும் தெரியுமா என்று டிஜிபி கேட்டதும் சர்வா தனது விரலில் இருந்த டி சிம்பல் மோதிரத்தை தொட்டு பார்த்து, இல்ல சார், எனக்கு அப்படி யாரும் தெரியாது. டிஜிபி சார், நான் நேரா விஷயத்துக்கே வந்துடுறேன். சார், மினிஸ்டர் பையன் என் ஒய்ஃப் கிட்ட தப்பா நடக்க ட்ரை பண்ணா. என் ஒய்ஃப் இல்ல, அங்க எந்த பொண்ணு கிட்ட அப்படி நடந்திருந்தாலும் இதே தான் பண்ணிருப்பேன் என்று சர்வா பதில் சொல்லிக் கொண்டிருந்த போது மினிஸ்டரிடமிருந்து டிஜிபிக்கு போன் வந்தது. என் பையனை யாரும் அடிக்கல, பாத்ரூம்ல வலிக்கி விழுந்துட்டான். அப்புறம் அந்த சர்வா சார் மேல கையெது வச்சிடலையே, அவருக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்ல என்று சொல்லி கால் கட்டாக டிஜிபி சர்வாவை சந்தேக பார்வையுடன் பார்த்தார். சர்வா மெல்லிய புன்னகையுடன் இருக்க, மிஸ்டர் சர்வா, நீங்க கிளம்பலாம். அரசைய காத்திருந்த போலீஸ் அனைவரும் சர்வாவை ஆச்சரியத்துடன் பார்த்து வழிவிட்டனர். உடனே டிஜிபி மும்பை கமிஷனர் ஆபீஸ்க்கு கால் பண்ணி அந்த டைகர் ராஜன் ஃபைலை சீக்கிரம் அனுப்ப சொல்லுங்க. அங்கிருந்து சர்வா வேதிகாவை பிக்கப் செய்ய பேங்கிற்கு வந்தான். ஆனால் அங்கு வேதிகா அழுது அழுது அவளது கண்கள் சிவந்திருந்தது. சர்வாவுக்கு ஏதோ தப்பாக பட, வேதிகா என்னாச்சு? லோன் கிடைச்சிருச்சா? உன் கண்ணியை கலங்கிருக்க, என்னாச்சுன்னு கேக்குறல்ல? என்ன சும்மா என்னாச்சுன்னு? எனக்கு எல்லாம் லோன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. என் கம்பெனியை வச்சு லோன் தர முடியாதா? வேணும்னா என்ன வச்சு லோன் கொடுக்கலாமான்னு இளக்காரமா சொல்றான் அந்த ராஸ்கல். சொல்லு, நான் என்ன பண்ணட்டும்? பேசாம நான் இந்த கம்பெனியை மூடிட்டு இனி உன்ன மாதிரி தெருவா டெலிவரிக்கு வந்துடுறேன். எல்லாம் என் தலை எழுத்து. என் ஸ்டேட்டஸ்க்கு ஏத்தால கல்யாணம் பண்ணாம உனக்கு எப்போ கழுத்தை நீட்டனோ அன்னைக்கு என் வாழ்க்கை நாசமா போச்சு. ஐ ஃபீல் லைக் எ கம்ப்ளீட் லூசர் நவ் என்று வேதிகா அழுது கொண்டே சொன்னது சர்வாவை கோபத்தின் உச்சத்திற்கு கொண்டு சென்றது. சர்வாவின் நரம்புகள் புடைக்க எதுவும் பேசாமல் வேதிகாவை மேனேஜர் ரூமிற்கு அழைத்து சென்றான். அங்கு மேனேஜர் திமிராக அமர்ந்து கொண்டு, ஏய், எவன்டா அது டெலிவரி பாய் எல்லாம் உள்ள விட்டது? சார், நான் வேதிகாவோட ஹஸ்பண்ட். ஓ, இந்த பொண்ணா? என்ன மிரட்ட கூட்டிட்டு வந்தியா? டேய் என்று சொல்லி பெல் அடித்ததும் பேங்க் செக்யூரிட்டி கார்ட்ஸ் உள்ளே நுழைந்து சர்வாவை பிடித்து வெளியே தூக்கி போட முயன்றனர். அப்போது சர்வா, சார், ஒரு 2 நிமிஷம் தனியா பேசணும் என்று மேனேஜரிடம் சர்வா பணிவாக சொல்ல, மேனேஜர் செக்யூரிட்டி கார்ட்ஸை வெளியேற்கும்படி சைகை செய்தார். சர்வாவும் வேதிகாவை வெளியேற்க சொல்லிவிட்டு கதவை மூடி பேச ஆரம்பித்தான். மேனேஜர் சார், என் பேரு சர்வேஸ்வரன், எனக்கு வேற பேர் இருக்கு. உள்ளே முதலில் திமிராக அமர்ந்திருந்த மேனேஜர் பின் சர்வாவின் பேச்சால் வேர்த்து விறுவிறுத்து நடுங்கி சர்வாவின் அருகில் பயந்து வந்து நின்றார். அதை வெளியே இருந்து பார்த்துக் கொண்டிருந்த வேதிகா அதிர்ச்சியாகி குழம்பி போயிருந்தாள். அந்த மேனேஜர் சர்வாவின் முன் பயந்து நடுங்கி போயிருக்க சர்வா பெல் அடித்தான். செக்யூரிட்டி கார்ட்ஸ் உள்ளே பதபதைத்து சர்வாவை இழுத்து பிடித்தனர். உடனே மேனேஜர், டேய், சார் மேல இருந்து கையெடுங்கடா. அவர் யாரு? அவரோட ரேஞ்ச் என்ன? பாம்பேல அவர் இருக்கிற செல்வாக்கு என்னன்னு தெரியுமா? சாரி சார், உங்க ஒய்ஃப்னு தெரியாம தப்பா பேசிட்டேன். அப்ப அந்த லோன் மேட்டர்? சார், இது உங்க பேங்க் சார், எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கோங்க சார். இங்க நடந்ததை பத்தி வெளியே சொல்லிட மாட்டீங்களே? ஐயோ இல்ல சார். உள்ளே என்ன நடக்கிறது என புரியாமல் வெளியே குழம்பி நின்ற வேதிகாவின் கையில் செக்யூரிட்டி கார்ட்ஸ் பணம் நிறைந்த சூட்கேஸை கொடுத்தனர். பணக்கட்டுகளை பார்த்து அதிர்ச்சியில் உறைந்திருந்த வேதிகாவிடம், வேதிகா, இப்ப ஹாப்பியா? சர்வா, நானும் வருஷ கணக்கா அலைஞ்சு தெரிஞ்சு பார்த்தேன். அப்பெல்லாம் கிடைக்காத லோன் இப்ப எப்படி கிடைச்சது? உள்ள என்ன சொன்ன? உண்மையில் என்ன நடந்தது என்று புரியாத குழப்பத்தில் வேதிகா நின்றிருந்தாள். பின் அங்கிருந்து இருவரும் கேபில் வீட்டிற்கு கிளம்பினர். அண்ணா, அடையாறு போகணும். ஓகே மேடம். எப்பவும் பிஸியா இருக்கிற ரோடு இன்னைக்கு வெறிச்சோடி இருக்கு. என்னாச்சு? விஷயமே தெரியாதா மேடம்? இன்னைக்கு யாரோ ஒரு டெலிவரி பையன் மினிஸ்டர் மகனை அடி புரட்டி எடுத்துட்டான் போல. அதான் ரோடு வெறிச்சோடி கிடக்கு. நாடி நரம்பெல்லாம் ரத்த வெறி ஊறி போனவனாலதான் இவ்வளவு கொடூரமா அடிக்க முடியும்னு ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர்ஸ் பயந்து போயிருக்காங்களாம் என்று கேப் டிரைவர் உற்சாகமாக சொல்ல வேதிகா சர்வாவை ஓரக்கண்ணில் பார்த்தாள். சர்வா எதுவும் நடக்காதது போல அமைதியாக வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தான். சில நிமிடங்களில் வேதிகாவின் வீடும் வந்தது. எதுவும் பேசாமல் வீட்டிற்கு உள்ளே போன சர்வாவிடம் வேதிகா, சர்வா, உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். உண்மையிலே நீ யாரு? காலையில நீ அடிச்ச அந்த மினிஸ்டர் பையனும் அவனோட ஆட்களும் ஹாஸ்பிட்டல்ல சாக கிடக்குறாங்க. மினிஸ்டர்ஸ், போலீஸ் எல்லாருமே உன் மேல ஆக்ஷன் எடுக்க பயப்படுறாங்க. லோன் தரமாட்டேன்னு சொன்ன அந்த பேங்க் மேனேஜர் நீ பேசினதுக்கு அப்புறம் கால்ல விழுந்து பணத்தை தரேன்னு சொல்றான். நீ யாரு? மும்பைல என்ன பண்ணிட்டு இருந்த என்று வேதிகா கேள்விகளால் துளைக்க சர்வா எதுவும் பேசாமல் உள்ளே சென்று கதவை மூடி திரும்பி நின்றான். வேதிகாவின் கேள்விகள் சர்வாவின் காதுகளில் எதிரொலிக்க சர்வாவுக்கு தனது கடந்த கால நினைவுகள் கண்முன் பிளாஷ் ஆக்கின. உண்மையில நான் யாரு? பாம்பேல எனக்கு என்ன நடந்துச்சு? எனக்கும் தி கிரேட் டைகர் ராஜனுக்கு உள்ள தொடர்பு என்னன்னு இது வரைக்கும் நான் புதைச்சு வச்சுக்கிட்டு இருக்கிற உண்மையை பத்தி தெரிஞ்சா என் ஒய்ஃப் வேதிகா மட்டும் இல்ல, நீங்களும் அதிர்ச்சி ஆகிடுவீங்க. முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.